இன்னைக்கு என்ன சமையல்மா? இன்னைக்கு திருநெல்வேலி அல்வா தான் அம்மா செய்ய போறேன். செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியா? ஆமா, பயங்கர டேஸ்ட். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே, அப்ப சீக்கிரமா செய், நான் சாப்பிடுறேன். வெயிட் அம்மா செய்றேன் இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி அல்வா பார்க்கலாமா? திருநெல்வேலி அல்வாக்கு நான் 100 கிராம் கோதுமை மாவை ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னவே தண்ணி நிறைய ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியாக. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கரைச்சி வச்சுட்டு அந்த மாவை நல்லா வடிகட்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டீ வடிகட்டி வந்து இந்த நைஸாக துணி மாதிரி வந்திருக்கும், கீழே வந்து ஜல்லடை வந்திருக்கும். அதில் பாருங்கள் எப்படி ஊற்றுறேன் பாருங்கள். தண்ணி அந்த பால் மட்டும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கங்க. அது வரல, நான் தட்டி நல்லா இது பண்ணி வர வைக்கிறேன். 2 வாட்டி வடிகட்டிக்குங்க. சரிங்களா? வடிகட்டி அந்த பாலை மட்டும் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த பாலை நான் இந்த நெய்யில் ஊற்றுறேன். அந்த நெய் வந்து வெறும் முந்திரி திராட்சை வறுத்த நெய். சரிங்களா? நிறைய இதுக்கு அந்த 100 கிராம் மாவுக்கு 100 கிராம் நெய் மேலேயே வேணும். நான் 100 கிராம் நெய் தான் போடுறேன், 125 கிராம் அப்படி போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சட்டியில் ஊற்றி நல்லா அந்த மாவை கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து அதுக்கப்புறமா வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்றுனா நல்லா கட்டி பாகாக காய்ச்சி வச்சுக்கோங்க. அந்த வெல்லம் பாகை அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா ஸ்லோலியே வச்சுக்கிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மாவு அந்த அல்வா பதத்துக்கு வரும். சரிங்களா? பாருங்கள் அந்த பதம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவு அந்த வெல்லம் போதுமான அளவு வெல்லம். நீங்கள் வேணும்னா அதிகம் போட்டுக்கலாம், நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துன்னு வரணும். அந்த நம்ம கலக்க அந்த நெய்யை அப்படியே இழுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இழுத்து அப்படியே நல்லா சுருண்டு வந்துச்சுன்னா திருநெல்வேலி அல்வா ரெடி. சரிங்களா? இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கமெண்ட் பண்ணாதானே தெரியும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு. சரியா? பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு அல்வா நம்மளால் வீட்டில் செய்ய முடியுமான்னு நான் முதல்ல இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கினேன். சரிங்களா? செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், திருப்பி நான் 3வது நெய் ஊற்றுறேன். 3வது தடவை ஊற்றுறேன். அப்படியே ஒரு 5 தடவை அப்படி ஊற்றி அந்த நெய்யை அதை அது அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த எல்லாத்தையும் இழுத்துக்கும். சரிங்களா? அப்படியே ஊற்றி நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு வர நேரத்தில் இந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா கொஞ்சம் சூடாக சாப்பிட்டோம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுன பிறகு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் அந்த தட்டில் ஊற்றிட்டு இந்த கடாயில் இருந்ததை சூடாக சாப்பிட்டேன். வாயெல்லாம் சுட்டுக்குச்சு எனக்கு. சரிங்களா? இதை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நான் 4வது தடவை இப்போ நெய் ஊற்றிட்டேன். அந்த ஒரு நெய் ஊற்றி பாருங்கள், அந்த அல்வா நல்லா சுருண்டு வருது. இது போதுமானது தான், இல்லை திருப்பி இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு கலக்கிட்டு நம்ம இறக்கலாம். பாருங்க, அல்வா நல்லா கட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் வாசனை அப்படியே மணக்குது, வீடே மணக்குது. இது செய்கிறப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், தள்ளி விட்டுறீங்க. பாருங்கள், ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டுறேன் நான். அந்த ஏலக்காய் வாசனை எல்லாம் அதில் இறங்கிடும். சரிங்களா? இது 100 கிராம் கோதுமை மாவு தான். நான் வேணும்னா இன்னும் ஒரு வாட்டி கூட வடிகட்டிருக்கலாம், எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு இந்த அளவு நான் நிறுத்திக்கினேன். சரிங்களா? அது வடிகட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. துணியில் வடிகட்டணும். நான் அந்த வடிகட்டி வந்து அதில் துணியும் வந்திருக்கும், 2 லேயர் வந்திருக்கும் அதில். சரிங்களா? அதில் நல்லா வடிகட்டி நான் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு அல்வா. இப்போ முந்திரி திராட்சை கொட்டுறேன். நான் முந்திரி நிறைய தான் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து வச்சேன். என் பொண்ணு வெறும் வயலே சாப்பிட்டா, அதனால முந்திரி கம்மியாக இருக்குது. சரிங்களா? வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கம்னு விட்டேன். பாருங்கள், திருப்பி நெய் ஊற்றி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுறேன். அது சுருண்டுடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே கட்டி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் லேசாக கிண்டிட்டு நம்ம அப்படியே தூக்கி தட்டில் ஊற்றிடுவோம். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு தட்டில் வாழை இலை போட்டு எடுக்கிறேன். சரிங்களா? அந்த வாழை இலையில் நம்ம இதை ஊற்றலாம். சரிங்களா? கொட்டி வைக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டீ புனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் வர முடியாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் சேனலும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிடுச்சு. இப்போ நான் தட்டில் ஊற்றுறேன். தட்டில் பாருங்கள் கொட்டி வச்சுட்டேன். தட்டில் நல்லா ஆறட்டும். நான் அதுக்குள்ளே பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போது என் பொண்ணு சாப்பிட போகிறா. பாருங்கள், அது பாருங்கள் அது கூட எடுக்க தெரியல. பாருங்கள், அது எப்படி வருது, விழுது பாருங்கள். அவ்வளோ சாஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாயில் போட்டால் அப்படியே தண்ணி பஞ்சு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அது எடுத்து அப்படியே ஜெல்லி மாரி விளையாடணும்னு தோணுச்சு. பிடிச்சிருந்தா கமெண்ட்